பொறாமைக்காரன் தான் வாழவும் மாட்டான், பிறரை வாழ விடவும் மாட்டான். இதுதான் பொறாமைக்காரனுடைய ஒரு அடிப்படை எழுதப்படாத ஒரு விதி, தியரி. அதாவது பொறாமை என்று வந்துவிட்டால் அது நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு தண்டனை. அடுத்தவனுடைய வளர்ச்சியை பார்த்து அடுத்தவன் முன்னேறான், அடுத்தவன் நல்லா வாழ்றான், அடுத்தவன் இப்படி செய்யறான் அப்படி செய்யறான், நாம் முன்னேறாமல் நமக்கு நாம் தண்டனையை கொடுத்து அதே இடத்துல வைத்திருக்கிற மிக மோசமான ஒரு தண்டனை தான் பொறாமை. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், மனசால வாழ்த்தி மனசார நீங்க நினைச்சு பாருங்க, அல்லாஹ் உங்களை சந்தோஷமா வைப்பான். யாரை பார்த்தாலும் பொறாம, என்ன செஞ்சாலும் பொறாம, அவன் முன்னேறது பொறாம, இவன் வீடு கட்டுறது பொறாம, அவன் வாகனம் வாங்குறது பொறாம, இவன் காணி வாங்குறது பொறாம, இவன் நிலம் வாங்குறது பொறாம, அவன் புள்ள படிக்கிறது பொறாம, இப்படி எல்லாம் பார்த்து 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 இருந்தால் இவன் முன்னேற மாட்டான். இவன் அடுத்தவனுடைய வளர்ச்சியை கண்டு 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 இவன் நொந்து போய் இவனை தண்டனை கொடுத்து இவன் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு ஒரு கடைசியில ஒரு மனநோயாளியாக நிலைக்கு தள்ளப்படுவான் பொறாமை முத்தும் பொழுது.